பெண்களுக்கு பாதுகாப்புன்றீங்க, கட்ட பொண்டாட்டிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. நீ லீகலா டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன எழவனா பண்ணு, யாரும் கேட்க போறதில்ல. எதுக்கு இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்? உன் பையனே உன்னை ஃபாலோ பண்ணலையே, அன்ஃபாலோ பண்ணிட்டாரா? ஆஸ் யூஷுவல் சராசரி ஆம்பளை மாதிரி மேயறவனுங்களும் இருக்காங்க. இவர் என்ன ரகம்னு எனக்கு தெரியல. உள்ளி த்ரிஷாவா இல்லை நிறைய பேர் இருக்காங்களான்றது எனக்கு தெரியாது. பொண்டாட்டியை 4 பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க. ஏங்க எதாக இருந்தாலும் இது என் குடும்ப பிரச்சனை, என் மனைவியை பற்றி அவதூறா யாரும் பேசாதீங்க. நிஜமாலே என் ஃபேனாக இருந்தால் எவனோ அதை பண்ண மாட்டான்னு ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே. உங்கள் அண்ணி ஐட்டம் சொல்லி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ட்ரெஸ் மீட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்ல. அதை ஏன் அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? எதுவும் உளறிடக்கூடாதுன்னு பயப்படுறாருன்னு தோணுது. இது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ ஃபினான்ஷியல் பெனிஃபிட்காக யார் மூலயமாவோ வகைத்தொகை இல்லாமல் காலை வச்சுருக்கு. ஏஎம்கே தான் பண்ணியிருக்கணும். அவங்க தான் வந்து த்ரிஷாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, இப்போ நீ விஜயை பிரெயின் வாஷ் பண்ணி அவர் கூட பப்ளிக்கில் போய் நிற்கிறேன். நான் ஒரு தற்குறியாக யோசிக்கிறப்ப இது டிஎம்கே சதியாகவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு வாவ் தமிழா வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ சங்கீதா வந்து டிவோர்ஸ் கேட்ட நேரத்தில் இவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத பற்றி டிவோர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் காஜல் கிட்ட பேசுகிறேன். வணக்கம் காஜல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் வந்து இப்போ இந்த டிவோர்ஸ் நியூஸ் போயிட்டு இருக்க டைமில் இவங்க த்ரிஷாவோட இப்போ வந்து மேரேஜ் மீட்டிங் வந்து போயிருக்கிறது எந்த விதத்தில் சரி? எந்த விதத்திலும் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. வாண்டடாக பண்ண மாதிரி தான் இருக்குல்ல. நீ என்ன, அவங்க அந்த அறிக்கையில் என்ன இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டால் நான் வந்துட்டு அந்த நடிகையின் பேரை சொல்லுவேன்ற மாதிரி இருந்ததா? நீ என்ன சொல்கிறது, நானே காட்டுறேன் அப்படின்னு காட்டுறாரா? இப்போ நீ எதை வச்சு மிரட்டுவேன்ற மாதிரி காட்டுறாரா என்னன்றது தெரியல. பேசிக்கலி ஒரு அணிலாக இது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஐயோ உங்கள் ஃபேனாவா நான் இருந்தேன்ற மாதிரி யோசிக்க வைக்குது. சேம் அணில் கூட்டங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவருடைய பர்சனல் ஆச்சு, அதையும் அரசியலும் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? அது அவர் பர்சனல் டிசிஷன். எது பர்சனலா? அவர் பண்ணுறதா த்ரிஷாவை வச்சுக்கிறதா எது? இல்லை, இப்போ வந்து முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணதெல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது எங்க தலைவர் வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் சொல்றாங்க. ஓ, அப்போ உங்க தலைவர் வச்சுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. நானும் ஆசைப்படலையே. நீ வச்சுக்கோ, 1000 பேரை வச்சுக்கோ. இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கூட இருந்திருக்குல்ல, பசங்க இருக்குல்ல. எப்படி இந்த வயசுல அப்போ ஒரு பாட்டி அசிங்கமா வருது இல்லை வாயில? தேவையா? எல்லாம் த்ரிஷாவை திட்டுறாங்க, சங்கீதாவை திட்டுறாங்க. தப்பு பண்ண ஆம்பளை விட்டீங்களே. நான் பெண்களுக்கு பாதுகாப்புன்றீங்க, கட்ட பொண்டாட்டிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இப்போ நேற்று கல்யாணத்தில் போய் என்ன வாழ்த்திருப்பீங்க? கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை கண்கலகாமல் பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பீங்களா? என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கே ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அசிங்கமாக ஃபீல் ஆகல? நீ லீகலாக டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன எழவனா பண்ணு, யாரும் கேட்க போகிறதில்ல. ஓகேவா? லீகலாக டிவோர்ஸ் பண்ணிட்டு ஊரறிய சுற்று. இப்போ நீ பண்ணுறது உன் பிள்ளைங்களுக்கும் மன உளைச்சல்ல. எதுக்கு இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்? உன் பையனே உன்னை ஃபாலோ பண்ணலையே, அன்ஃபாலோ பண்ணிட்டாராம. எவ்வளோ வெறுத்து போயிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த பையன். அவன் பொறுப்பாக ஒரு படம் எடுத்து அம்மாவை காப்பாற்றணும்னு யோசிக்கிறான். நீங்கள் ஃப்ளாப் ஹீரோவாக இருக்கப்போ உங்கள் கூட இருந்த வந்து கல்யாணம் பண்ண அவங்க ஒன்றும் பிச்சைக்காரி கிடையாது, பயங்கர பணக்காரின்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் காசை பார்த்தெல்லாம் வரல, ஏதோ பிடிச்சிருக்கு வந்தாங்க. இன்ஃபேக்ட் உங்களோட பணக்காரியாக இருந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் டவுனில் இருக்கப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்கள் கூட இருந்திருக்காங்க. எல்லாரும் ஃப்ளாப் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் விஜய். அப்போ உங்கள் கூட இருந்த ஒரு பொண்ணு எப்படி இப்படி நீங்கள் பெரிய ஆளானதை கைட்டி விட்டுருவீங்களா கேட்குறேன். இப்போ டிவோர்ஸுங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க ஏன் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாங்கன்னு தான் புரியவே இல்லை. ஏன்னா இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் படித்த நியூஸு, இந்த ஃபார்வர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப 2021 இந்த பிரச்சனை இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப் வேறு பொண்ணு, அந்த பொண்ணு, இந்த பொண்ணு நிறைய இருக்கான். ஒரு அஃபேர்லேருந்து என்னால் வெளில கூட்டு வர முடிஞ்சிருச்சு. பட் திஸ் பர்டிகுலர் கேஸ் வெளில வர வைக்க முடியலன்ற மாதிரி தான் யாரோ பேட்டியில் கேட்டதா இல்லை யாரோ போட்டதா இந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டது. நமக்கே தெரிஞ்சது தான். ஹீரோன்னு ஒரே ஆளை வச்சுட்டு இருக்க போகிறதில்ல, நிறைய பேரை வச்சுருந்துருப்பாங்க. தெரியாமல் சொல்லக்கூடாது. டிஆர் மாதிரி பொண்டாட்டிக்கு லாயலாக இருக்கவங்களும் இருக்கலாம். ஆஸ் யூஷுவல் சராசரி ஆம்பளை மாதிரி மேயறவனவங்களும் இருக்காங்க. இவர் என்ன ரகம்னு எனக்கு தெரியல. உள்ளி த்ரிஷாவா இல்லை நிறைய பேர் இருக்காங்களான்றது எனக்கு தெரியாது.
இப்போ பட் கண்ணுக்கு மறைவாக இருக்க வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பப்ளிக்கில் கூட்டிகிட்டு வர அளவுக்கு என்ன 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 பெரிய விஷயம்? என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? எங்கள் ஆள் அப்படி இல்லை, த்ரிஷா வெறும் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் எங்களை மாதிரி அணிலுக்கெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி அப்படிலாம் இல்லைடா, நீங்கள் பாட்டு ஒரு கதையை சொல்லாதீங்க, இவன் ஆளு தான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவ்வளோ நாள் அந்த அணில் கூட்டங்கிறவங்க காப்பாற்றிட்டே வருவாங்க, என்ன சொன்னாலும் சரி எங்க தலைவர் அதுக்காக தான் பண்ணாரு இதுக்காக தான் பண்ணாரு அப்படிங்கும்போது இப்போ த்ரிஷா யாருக்காக பண்ணாரு? இது கூட டிஎம்கே சதியாக இருக்கலாம். டிஎம்கே தான் பண்ணியிருக்கணும். அவங்க தான் வந்து த்ரிஷாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, இப்போ நீ விஜயை பிரெயின் வாஷ் பண்ணி அவர் கூட பப்ளிக்கில் போய் நிற்கிற. த்ரிஷா கிட்ட பின்னாடி டிஎம்கே ஒரு டீல் பேசியிருக்கலாம்ல. எல்லாத்தையுமே நம்ம டிஎம்கே கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் டிஎம்கே தான். 41 பேர் செத்ததுக்கும் டிஎம்கே தான் காரணம். டெல்லியில் ஃபார்மர்ஸ் கஷ்டப்பட்டதுக்கும் சென்ட்ரல் காரணம் இல்லை, டிஎம்கே தான் காரணம். இதுக்கும் டிஎம்கே தான் காரணம். நீங்கள் என்னங்க அந்த நியூஸை ரிலீஸ் பண்ணதும் டிஎம்கே தான். சங்கீதாவே டிஎம்கே தான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஏன் இந்த டைம்ல அப்ளை பண்ணாங்க? கரெக்டா எலெக்ஷன் வர டைம்ல. சரிங்க, நான் உங்கள் லாஜிக் பிரகாரம் வருவோம். இப்போ நான் தான் சங்கீதான்னு நினச்சிக்கோங்க. நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறேன். உன்னை ரைட் பாயிண்டில் அடித்தேன், உனக்கு எங்கே அடித்தா வலிக்கும்னு எனக்கு தெரியும், நான் படிக்கிறேன்னு யோசிச்சு கூட பண்ணியிருக்கலாம்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தா ரொம்ப நாளாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஃபினான்ஸ் கொடுக்கல, என்னை அடைச்சி வச்சுட்டாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது அலிகேஷன்ஸ் இல்லையா? அலிகேஷன்ஸ் விஜய் மேலே நிறைய வச்சுருக்காங்க. அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ ஒய் நாட் ஓகே, எனக்கு இவ்வளோ ட்ராமாவில் உள்ளாக்கிய உங்களை எங்கே அடித்தா எப்போ அடித்தா வலிக்கும்னு எனக்கு தெரியும், நான் அப்போ செய்கிறேன்ட்டு அவங்க விரும்பி செஞ்சுருக்கலாம். இல்லைன்னா நான் ஒரு தற்குறியாக யோசிக்கிறப்ப இது டிஎம்கே சதியாகவும் இருக்கலாம். எது ரைட்டு எது தப்புன்னு பிரித்து பார்க்க தெரியணும். தெரியல, பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக நானும் ஃபேன் தான். விஜய் டான்ஸு ஸ்டைலு நடக்கிறது சிரிப்பு இதெல்லாம் நமக்குள்ளேயும் ஊறி இருக்குது இல்லையா? விஜய் ஃபேனாக எனக்கு ஒரு ஆக்டராக எனக்கு விஜயை பிடிக்கும். பட் ஆஸ் அ லீடரை அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த இது வேணும் உங்களுக்கு. அவர் இப்போ வரைக்கும் எத்தனை ஜாதி படுகொலை இப்போ நடந்துட்டுருக்கு, இதை எத்தனை பேசியிருந்தார்? இறங்கி வந்து பைக்கில் 3 பேர், அப்புறமா வந்துட்டு ஒரு 5 பேர் போகிற வரவனெல்லாம் ஜாதி வரியில் போட்டு வெட்டின்னு இருக்கானா, வேட்டு டிக்கிக்கு மேலே தூக்கி கட்டிக்கிட்டு, பட்டக்ஸை கட்டிக்கின்னு, ஜாதி வரி நாய்ங்க. அவன் பிராமினுக்கு கீழே இவனுக்கு கீழே ஒருத்தன்றதுல ஒரு பெருமை டேஷ். யார்ரா நீங்களா கேனட்? கேட்குறேன், உனக்கு ஒருத்தனுக்கு கீழே இருக்குன்றது அசிங்கமாக இல்லை, உனக்கு கீழே இருக்கவனை பார்த்து நீ கீழேன்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? எல்லாருமே அவனுக்கு கீழே தான், அவன் எழுதி வச்ச பிரகாரம். சாமி நம்புற எல்லாருமே நீங்கள் வந்து தேவராரு, எந்த டேஷாரு, முதலியாராரு எல்லாருமே பிராமணிக்கு கீழே தான் அவன் எழுதியிருக்கான். அப்புறம் உனக்கு என்ன மயிறு மீசை முறிக்குன்னு? நீ ஒருத்தனுக்கு கீழே, நீயே அடிமை, உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான்றதுல பெருமை டேஷ். டேட்டா என்னது கேவலமாக உங்களுக்கு இது போட்டு அடிச்சுன்னு பொண்ணுங்கன்னு புரியலையே. இப்போ இப்போ நடந்துட்டுருக்குன்னா டிஎம்கே என்ன டேஷ் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. சிஎம் வந்துட்டு ரொம்ப டீசென்ட் பாலிட்டிக்ஸ், வெரி கூல் பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. டே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போது ஃபுல்லாக வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்துட்டு உள்ளே விட்டுருவீங்க போலையே. பொழக்க வேணாமா? ஒருத்தனுக்கு தைரியம் வரலாமா? ஜாதி பேரை சொல்லி ஒருத்தனை அடிக்கிறதுக்கு, கை விரல் ஒருத்தன் கீழே இருக்கவன் படிச்சிடக்கூடாதுன்னு அவன் வீட்டில் போய் கை விரல் வெட்டுறது என்னங்கடா நடக்குது? இந்த வாரத்துலேயே 2-3 நடந்துடுச்சாமே இது ஜாதி படுக்குள்ள. அதை பற்றிலாம் எத்தனை விஜய் பேசியிருக்காரு? எப்போ பேசுவார்? என்னைக்கு ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்பாரு? அவர் மக்களை சந்திக்கிறதுக்கே வரதில்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சிஎம் ஆன பிறகு வந்து மக்களை சந்திக்கிறேன். நீ எனக்கு ஓட்டு போடு, நான் ஒன்று வந்து பார்க்குறேன், இதனால் லஞ்சமா ஓட்டு? போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும், பேசணும். அட்லீஸ்ட் ஜென்டில்மேன் படம் பார்த்துருக்கீங்க, ஒரு ஐடியா இருக்கும்ல, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், சினிமாட்டிக்காகவே பேசுவோம், அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றப்போ உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு எழுதி போடுங்க. டைரெக்டாக நான் வந்துட்டு கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரோ ஒரு எமர்ஜென்சி நம்பரோ விஜய்கிட்டே பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரணும்ல. உங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட சொல்லி உங்கள் காதுக்கு வரதுக்கு பதிலாக டேரெக்டாக எனக்கு இருக்க பிரச்சனை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கொண்டு வரணும்ல. அது டிஎம்கேலே கொண்டு வரணும். ஒரு சிஎம்மாக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்ல. எந்த ஏரியாவில் இந்த மாதிரி கேஸ்ட் பிரச்சனை இருக்கோ அவங்க டைரெக்டாக எமர்ஜென்சியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர்னு வச்சிங்கன்னா, அதை நீங்கள் மிஸ் பண்ணாலும் இப்போ ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் நம்பர் மாதிரி அதுக்கு ஒரு நம்பர் நீங்கள் கொண்டு வரணும். தப்புன்னு ஒரு டீம் போய் அந்த கலவரம் பண்ணுற டீமை பிடிச்சி பொழக்கணும். சரி, நீட்டுக்கு டிஎம்கே ஒரு டேஷும் கிளிக்கல, ஃபைன். இது மோடி நினச்சா பண்ண முடியுமே, அவரை கேள்வி கேட்கலாமே, அசால்ட்டாக முடிக்கலாம்ல. காங்கிரஸ் வந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிச்சு டிஎம்கே. காங்கிரஸ் தான் வரமாட்டிருக்கே, அப்புறம் எப்படி முடியும்? காங்கிரஸ் வரத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க, அப்போ நீட்டு போகும். பிளைண்டாக மோடிக்கு போட்டுட்டு
நீட்டு ஏன் போலன்னு கேட்டால் என்னத்த பண்ண முடியும்? இங்கே இருக்குல்ல குடிமை. விஜய் பெண்களுக்காக ஒரு விஷயத்த அவர் பேசியிருந்தாரு. ஆமாம், பெண்கள் சேஃப்டி முக்கியம்னு பேசியிருக்காரு. இப்போ கூட பெண்கள் ஆண்கள் சொல்லி தனித்தனியாக போஸ்டிங் கொடுக்கலாம், இந்த ரேஷன் கடையிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இப்படி ரேஷன் கடை அவர் சொல்கிறது ஆல்ரெடி இருக்குங்க. புதுசாக ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் 100 பேருக்கு ஒரு ரேஷன் கடன் கொண்டு வாங்க. 500 பேருக்கு தான் இப்போ ஆல்ரெடியா 500 சில்லற. இப்போ என்னன்னா விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கிற எல்லாத்தையுமே வந்து அவர் பார்க்குறாரு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாட்ட பேட்டி எடுக்கும் போது விஜய்க்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை வந்து அவர் மென்ஷன் பண்ணி அவரோட மேடையில் சொல்லும் போது அவங்க வீட்டு பொண்ணை பற்றி எல்லாருமே வந்து ஒரு ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட மனைவி ஃபஸ்ட்டு பொண்டாட்டியை 4 பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க. கூட இத்தனை நாள் இருந்திருக்காங்க. உன்னோட தற்குறிங்க தான் அதை பேசுது. ஒரு வார்த்தை எதா இருந்தாலும் இது என் குடும்ப பிரச்சனை, என் மனைவியை பற்றி அவதூறாக யாரும் பேசாதீங்க. நிஜமாலே என் ஃபேனாக இருந்தால் எவனோ அதை பண்ண மாட்டான்னு ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே. கீழே இருக்கிறதுக்கு தான் மரமண்டைங்களா இருக்குல்ல. பிளைண்டாக உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விட்டா உங்கள் அண்ணி ஐட்டம்னு சொல்லி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். விஜய் ஆம்பளே இல்லைன்னு சொல்லி கூட சப்போர்ட் பண்ணும். அவங்க சும்மா வேறு யாருக்கோ பிள்ளை பெற்றுறாங்க கூட சொல்லும். அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. சொல்கிறேன், இவ்வளோ சீப்பாக இறங்கக்கூடாது. எதுக்கு அவங்க ஒய்ஃபை இழுக்கிற? இத்தனை வருஷமாக அந்த ஆள் கூட இருந்து கஷ்டப்பட்டு அந்த ஆள் முன்னேற்றத்தை பார்த்ததுனாலையா? நிஜமாலே ஃபேனாக இருந்தால் அவங்களெல்லாம் நீ மதிக்கணும். அவங்கனால தான் இவர் இங்கே இருக்காரு. நிஜமாலே ஃபேனாக இருந்தால் அவர் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. அவர் எவ்வளோ ட்ரோல் ஃபேஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அவருன்றது அவரே சொல்லியிருக்காரு. இஃப் நாட் ஃபார் மை ஒய்ஃப் ஐ வுடன்ட் பி ஹியர்னு. எப்படி அவங்கள பற்றி பேசுகிறப்ப இவர் சைலண்டாக உட்காந்துருக்காரு. அதே மாதிரி திரிஷாவை போட்டணுன்றது. கிழவி உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையான்னு கேட்ட வார்த்தை இல்லை. கிழவின்றதோட மோசமாக எழுதியிருக்கானுங்க. கிழ டேஷன்லாம் உனக்கு வேறு ஆளே கிடைக்கல, என் அண்ணன் தான் கிடைச்சானா மீமா இதெல்லாம். இது உங்களோட கேரக்டரு, உங்களோட தராதரம், வேர் யூ ஸ்டாண்டுன்றதை தான் இது காட்டுது. நோபடி இஸ் ஹோலியர் தன் தாவ். நான் அவர் தப்பே பண்ணக்கூடாதா? ஆம்பளை தானே. எண்ட் ஆஃப் த டே மென் முடிஞ்சிடுச்சு. அவர் ஆம்பளை இல்லை. இப்போ த்ரிஷா அவங்க ஆல்ரெடி இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க டைம்ல மேரேஜ் போன ஈவெண்ட்டை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு. ஏன் விஜய் தவிர்த்திருக்கலாமே? ஏன் த்ரிஷா தவிர்க்கணும்? நீ தான் லீடர் ஆகணும், சிஎம் ஆகணும்னு வந்து நிற்கிற. நீ இல்லை அதை யோசிக்கணும். த்ரிஷா ஏன் யோசிக்கணும்? என்ன ஒரு சோகால் அப்கமிங் சிஎம் என்னை கூப்பிட்றாருப்பா வெளில, நான் பெருமையாக காட்டிக்கிறேன்னு போகலாம். இல்லை நாளைக்கு இவன் என்னை கைட்டி விட்ருவான், நான் இப்போவே நான் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிறேன்ற அவ இன்செக்யூரிட்டிக்கு வந்திருக்கலாம். அவங்களுக்கு வேற ஒரு ஆசை சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். என்ன தப்பு? விஜய்க்கு இருக்கப்போ த்ரிஷாவுக்கு இருக்கக்கூடாதா? த்ரிஷாவை எனக்கு பிடிக்காது. இன்ஃபேக்ட் ஆஸ் ஆக்ட்ரஸ் எனக்கு பிடிக்காது. அவங்க நடிப்பை நான் ரசித்ததில்லை, டான்ஸை ரசித்ததில்லை. ஐயோ பயங்கர அழகுன்னு நான் ரசித்ததில்லை. நான் நயன்தாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி நமக்கு ஆஞ்சலினா ஜூலி, பிரியங்கா சோப்ரா அப்படி தான். நம்ம ஊர்லன்னா நயன்தாரா, நதியா அந்த காலத்துலன்னா அப்படி தான் எனக்கு தவிர இந்த ஜென்ரேஷனில் எனக்கு பெருசாக ஹீரோயின் ஃபேன்லாம் நான் இல்லை. விஜய், கமல், ரஜினி இது 3 ஸ்டாண்டர்டு. அஜித் கேரக்டருக்காக இப்போ ஆஃப்லைட் அஜித் ரொம்ப பிடிக்குது. என்ன மனுஷையா அதுவும் மனுஷன். கடைசி வரைக்கும் ஒரே பொண்டாட்டி கூட இருந்து அந்த பொம்பளை சிரிச்சுனே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஷாலினி இவங்களால ஒரு பிரச்சனை வருதுன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை? அவர் ஃபேன்ஸ் தப்பு பண்ணால் அங்கேயே பச்சையாக திட்டுவாப்புல, அங்கேயே பச்சையாக கேட்பாப்புல. என்கரேஜ் பண்ண மாட்டார். நீங்கள் இவர் ஃபேன்ஸை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபேன்ஸ் கெட்டு போகிறதுக்கு காரணமே விஜய் தான். நிஜமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேன்ஸு தான் விஜய் பேரை கெடுக்கிறதுன்னு யோசித்தேன். ஆனால் ஃபேன்ஸ் கெட்டு போகிறதுக்கு காரணமே விஜய். ஏன் அஜித் மாதிரி மண்டையிலே கொட்ட தெரியலையா கேட்குறேன். எங்கே வைக்கணும் ஃபேன்ஸை, அவங்களுக்கு எப்படி பாடம் புகு. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேன்ஸை கரெக்ட் பண்ணுங்கள், அப்புறம் டேம் பண்ண கற்றுக்கோங்க, ஆளை கற்றுக்கோங்க. அப்புறமா நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டை ஆளலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேன்ஸ் ஆளை கற்றுக்கோங்க. ஃபேன்ஸ் எல்லாம் தொண்டன் ஆகிட முடியாது. இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது கூட சங்கீதாவை வெறுப்பேற்றுறதுக்கான ஒரு செயல் மாதிரி தானே இருக்கு. ஆமாம், ஆப்வியஸாக தான் தெரியுது. இதில் என்னங்க சந்தேகம்? க்ரீனாக தெரியுதுல்ல. என்னதான் இருந்தாலும் 20 வருஷம் அதான் சொல்கிறேன், இதெல்லாம் சைக்காட்டிக் பிஹேவியர். நீங்கள் உன் ஒய்ஃபை வந்துட்டு வெறுப்பேற்றத்துக்கு செய்கிறேன்னு சொல்கிறத பெருமை எதுவும் கிடையாது. இது நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். இதெல்லாம் அவங்க எவ்வளோ ஆல்ரெடி உட்காந்துட்டு என் புருஷன் போயிட்டான்ற சோகத்தில் இருக்கவங்கள இன்னும் நோண்டின்னு இருக்கே. டீசெண்டாக பிரிஞ்சுட்டு போக வேண்டியது தானே. டீசெண்டாக பிரிங்க. அதுவும் லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறப்போ உங்ககிட்ட எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கணும். சின்ன பையன் மாதிரி வெறுப்பேற்றுற வேலை இதுன்னா நீங்கள் சின்ன டீனேஜ் பசங்களா க்ரஷ்ஷை வெறுப்பேற்றத்துக்கு இன்னொன்று க்ரஷ் கூட போய் நிற்கிறேன், இவ்வளோ வெறுப்பேற்ற நான் வேற ஆள் கூட போய் நிற்கிறேன். நம்ம லீடர் ஆகக்கூடாது. அப்போ இதுதான் நம்ம தாட் ப்ராசஸ், இவ்வளோதான் நம்மளோட இதுன்னா நம்ம லீடராக ஆசைப்படக்கூடாது. இப்போது சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் நடந்த விஷயத்த வந்து பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து விஜயலட்சுமி, சீமான் விஜயலட்சுமி மாதிரி சங்கீதா ஒரு பேட்டி கொடுத்தா என்னத்துக்கு ஆகும் ஒரு நிலைமை கேட்குறேன். எவ்வளோ நேரம் ஆகும் அதை பண்ணுறதுக்கு? அவங்க இப்போ நீ இப்படி பண்ணுற,
அவங்க கடுப்பாயிசாங்க விஜயலட்சுமியை ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்கள் நிலைமை என்னத்துக்கு ஆகும்? முடிஞ்சிச்சு கதை. நமக்கு தெரியாது, 1000 அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ ப்ரூஃப் அவங்க கையில் இருக்குன்றது தெரியாது. எதுவுமே விடாமல் டீசெண்டாக பிரிய போகிறோன்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அறிக்கை வெளில வந்ததுக்கு இவங்க காரணமானது கன்ஃபார்மாக யாருக்கும் தெரியாது. டிஎம்கேவா இல்லை அவங்க கட்சியிலே ஆளை ரிலீஸ் பண்ணாங்களா என்னன்றதே நமக்கு தெரியல. இது பர்சனல், அதை பற்றி வந்து நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்சனல் வீட்டுக்குள்ளேயே த்ரிஷா வைக்கிற வரைக்கும் தான் பர்சனல். நீ சபை கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை பர்சனல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் நீங்கள் ஒரு லீடராக இருக்கப்போ பர்சனல் கிருஷ்ணன்லாம் வரக்கூடாது. உனக்கு ஒரு பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து நாங்கள் கேள்வி கேட்டால் கேட்கலாம். நீங்கள் வேறு ஒரு பொண்டாட்டி இருக்கப்போ வேறு பொண்ணு கூட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஊரே புகஞ்சிட்டு இருக்க டயத்தில் அந்த பொண்ணு கூட வந்து நின்னா அது டாப்பிக்காக தான் செய்யும். சபைக்கு வரக்கூடாது. அது அவரோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா? மூளை இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் மூளை இருக்குன்றதுனால கண்டிப்பாக பாதிக்கும். இல்லைனாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காது. தமிழ்நாட்டு மக்கள் உட்காந்து ஆக்டருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட மாட்டாங்க. யாருக்கு நல்ல ஆளுமை இருக்குன்றத பார்ப்பாங்க. ஓகேவா? எதெல்லாம் முக்கியமான விஷயம் அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறாரான்றதை பார்ப்பாங்க. மோடி அடிக்கிறாங்களான்றதை யோசிப்போம். டிஎன்னை ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கடி மோடி அடிக்கணும். டிஎம்கே அடித்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மோடியை அடித்தாதான் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். சமத்துவம் நிறைய பேசணும். ஜாதி பிரச்சனையை நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். நீட்டு போகிறதுக்கு டிஎம்கே பண்ணலை, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு காட்டணும். அவங்களோட எக்ஸ்ட்ராவாக என்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்தால் எங்களுக்கு கிடைக்கும்ன்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். போது அவர் சும்மா டிஎம்கே மிஸ்டர் ஸ்டாலின் அங்கிள் இப்படி தான் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரே தவிர கொள்கை ரீதியாக எதுவும் பேசலையே. ஃபஸ்ட்டு வந்து 41 பேர் செத்ததுக்கு இன்னும் நீங்கள் இறங்கலே தெரிவிக்கல, போய் அவங்கள நேரில் பார்க்கல, நீங்கள் இங்கே வாங்கன்றீங்க. அவங்க வந்து இதெல்லாம் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் பேட்டி மாதிரினா அங்கங்கே கொடுக்கணும். அதை பண்ண மாட்டேங்க. மோடி மாதிரி பேட்டியை பார்த்தா பயப்படுறீங்க, ஓடுறீங்க. இதெல்லாம் நோட் பண்ணுவோம்ல. ஏன் பேட்டிக்கு பயப்படுறீங்க? ஸ்டேஜில் போய் பேச தெரியுது, மைக்கை பார்த்தா ஏன் பயப்படுறீங்க? பேசுங்க, பேட்டி கொடுங்க. ப்ரெஸ் மீட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்ல. அது ஏன் அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? எதுவும் உளறிடக்கூடாதுன்னு பயப்படுறாருன்னு தோணுது. அவரை வகத்தொகை இல்லாமல் யாரோ மாட்டி விட்ருக்காங்க இங்கே. அந்த ஆள் இன்ட்ரெஸ்டோடு வந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த அரசியலோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் வேறு மாதிரி அங்கே இருந்திருப்பார். இது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ ஃபினான்ஷியல் பெனிஃபிட்காக யார் மூலயமாவோ வகத்தொகை இல்லாமல் காலை வச்சிருக்கு. லேக்ஸ் க்ரோரில் வந்து சம்பாதிக்கிற ஒரு ஆக்டர் ஆச்சு அவர். இதுக்கு மேலே க்ரோர்ஸில் வரும்னு தான் இங்கே வந்திருப்பாங்க. இப்போ விஜய் வந்து இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா மேபி மக்கள் கிட்ட வந்து ஒரு கெட்ட பேர் வராமல் இருந்திருக்கும். அவர் கொஞ்சம் டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணணுங்க. இது சிறுப்பிள்ளத்தனமாக இருக்குது. அவருக்கு இன்னும் மெச்சூரிட்டியே வரல. ப்ராப்ளம் என்ன மாதிரி இருக்கலாம். 47 வயசாகும், எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருக்கேன், எங்கே எதை பண்ணணும் எதை பேசணும்னு நமக்கு தெரியல. ஓகேவா? நான் ஜாலியாக இருக்க மாதிரி தான் அந்தாலும் ஜாலியாக இருக்கேன். அவருக்கு ஏதோ நான் தான் சொல்கிறேனே, இது அவருக்கு தெரியாமல் அவர் காலை வச்சுருக்காரு. அது விஜயே கிடையாது. அங்கே நடிக்கிறது, ஸ்டேஜில் பேசுறது நடிப்பு. அது ஆக்சுவல் விஜய் தாட்ஸ் இல்லை, ஆக்சுவல் விஜய் ஸ்பீச் இல்லை. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பேசுகிற விஜய் வேறு, இந்த பிட்டியும் எடுத்துகிட்டு வந்து அவர் பேசிட்டு இல்லை. இங்கே பேசுகிற விஜய் வேறு. இதுதான் ஆக்டர் விஜய். ஆக்சுவலாக இது பியோர் பொலிட்டிக்கல். யாரோ அவரை ஆட்டி வச்சிட்ருக்காங்க. அந்த மனுஷனே கிடையாது. நான் பெரிய இது இல்லை, எனக்கு தோன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, நீங்கள் கடைசியாக சொல்கிறேன், யாருக்கு நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க? நான் தான் சொல்லிட்டேனுங்க, நம்ம டேடி வந்துட்டு கலைஞர் ஓட்டிங்னு பண்ணா டிஎம்கே தான். நீங்கள் அனில் கூட்டுனீங்க, அதுதான் அனில் ஃபேனு. கொள்கை ரீதியாக நான் விஜய் ஃபேன் ஆகலை. விஜய் அந்தளவுக்கு எதுவும் பேசலை. அவர் ரொம்ப ஏத்திசம் பேசுகிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். டிஎம்கே மேலேயே எனக்கு வருத்தம் தான். ரொம்ப சாமி இல்லைன்றது இத்தனை வருஷமாக ப்ரூவ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்களேன்ற மாதிரி வருத்தம் தான். ஆனால் அவன் அட்லீஸ்ட் சொல்கிறான் அங்கங்கே கடவுள் இல்லைன்றத. அவங்க சைடில் இருந்தால் அந்த டாபிக் வரும். தேங்க்யூ மேம். நன்றி, வணக்கம்.